அனைவருக்கும் வணக்கம். விண்தமிழ் மூலம் இனிமையான தமிழ் இலக்கணத்தை எளிமையான முறையில் கற்கலாம் வாருங்கள். இந்த பகுதியில நம்ம வல்லினம் மிகுமிடங்களுடைய தொடர்ச்சிய தான் பார்க்க போறோம். வாங்க பகுதிக்குள்ள போகலாம். அதாவது மென்தொடர் குற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகும் அப்படின்ற விதி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். குற்றிய லுகரம்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். குற்றிய லுகரம் அப்படின்றது குறுகி ஒலிக்கக்கூடிய உகரம். அதை தான் நம்ம வந்து குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உகரம் வந்து குறுகி ஒலிக்கும். நம்ம தமிழ்ல ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒவ்வொரு மாத்திரை அளவு இருக்கு இல்லைங்களா? குறில் எழுத்துக்களுக்கு 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்களுக்கு 2 மாத்திரை, மெய் எழுத்துக்களுக்கு வந்து 1/2 மாத்திரை இருக்கு இல்லைங்களா? அப்போ குறுகி ஒலிக்கக்கூடிய உகரத்திற்கு தான் வந்து குற்றியலுகரம். வந்து அதனுடைய 1 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். அதாவது அதனுடைய சவுண்ட் நம்ம சொல்லும்போதும், அது வந்து அப்படின்னு நம்ம சவுண்ட் வந்து கம்மியா சொல்ற உகரத்தை தான் நம்ம வந்து குற்றியலுகரம் அப்படின்னு சொல்றோம். அது என்ன மென்தொடர் குற்றியலுகரம் என்பது மெல்லெழுக்கு மென்னு மென் வல்லினம், மெல்லினம், இடையினம் இருக்கு இல்லைங்களா? அந்த மெல்லின எழுத்துக்களை தொடர்ந்து ஒலிக்கக்கூடிய உகர எழுத்துக்கள் தான் வந்து மென்தொடர் குற்றியலுகரம். மெல்லின எழுத்துக்கள் என்னென்ன? ஞ, நமன மெல்லினம் நமக்கு தெரியும் இல்லைங்களா? வல்லினம் கசட தபற எரள வழல இடையினம். அப்போ மென்தொடர் குற்றியலுகரம் என்னும்போது அந்த மெல்லின எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய குறைந்து ஒலிக்கக்கூடிய உகர எழுத்துக்கள் அதுதான் வந்து மென்தொடர் குற்றிய லுகரம். இப்போ உதாரணம் பாருங்க. மருந்து கூட்டல் கடை அப்படின்னு இருக்கு. இந்து வந்து என்ன எழுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா மெல்லினம். ஞன நமனல இந்து வருது இல்லைங்களா? அப்போ இந்து வந்து மெல்லின எழுத்து. அது பக்கத்துல நமக்கு என்ன வந்திருக்கு? ஊ நம்ம சொல்லும் போதும் இந்து மருந்து சொல்லும் போதும் அதனுடைய சவுண்ட் எப்படி இருக்கு? நமக்கு குறைவா ஒலிக்குது இல்லையா? அதுதான் வந்து மென்தொடர் குற்றிய லுகரம். அதுக்கு பின்னாடி என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வல்லின எழுத்து அப்படின்றது வல்லின எழுத்து இல்லையா? அப்ப மருந்து அப்படின்றது மென்தொடர் குற்றியலுகரம், அப்படின்றது வல்லினம். அப்போ மென்தொடர் குற்றியலுகரத்தின் பின் வரக்கூடிய இந்த வல்லின எழுத்து என்ன பண்ணிருக்கு? மிகுந்து வந்திருக்கு. மருந்து கடை, மருந்து கடை. அடுத்து பாருங்க. கன்று கூட்டல் குட்டி. இன்னும் அகைன் என்னது? மெல்லின எழுத்துக்கள். இந்த இரு கூட்டல் எழுதும்போது வரும் நமக்கு இல்லையா? அப்போ கன்று. அந்த உடைய சவுண்டு குறைந்து ஒலிச்சிருக்கு. அப்போ கன்று குட்டி எழுதும்போது கன்று குட்டி அப்படின்னு நம்ம எழுதுறோம். ஓகேங்களா? அப்போ மென்தொடர் குற்றியலுகரத்தின் பின் வரக்கூடிய வல்லினம் மிகும். அது எப்படி மிகும்? இதுலயும் ஒரு இது கொடுத்திருக்காங்க. அது வருமொழியில பெயர் சொல்லா இருந்தால் மட்டுமே அது மிகும். வினைச்சொல்லா இருந்தால் மிகாது. அப்போ பெயர் சொல் என்ன? வினைச்சொல் என்னன்னா நமக்கு தெரியும். இப்போ பெயர்னா ஒரு பெயரை குறிக்கிறது. வினைனா அது செய்யக்கூடிய செயலை குறிப்பது தான் வினைச்சொல். அப்போ மருந்து கூட்டல் கடை. கடை வந்து ஒரு பெயர் சொல். குட்டி அப்படின்றது ஒரு பெயர் சொல். அப்போ பெயர் சொல்லா இருந்தால் மட்டுமே மிகும். வினைச்சொல்லாக இருந்தால் மிகாது. இப்போ மருந்து அதுவே வினைச்சொல் எப்படி கொடுக்கலாம்? ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா மருந்து கடை இருக்கு. இப்போ மருந்து சாப்பிட்டான். சாப்பிட்டான் அப்படின்னும் போது அவன் செய்யக்கூடிய செயல். அப்ப மருந்து சாப்பிட்டான் அப்படிதான் எழுதணும். மருந்து சாப்பிட்டான் அப்படி எழுத கூடாது. மருந்து கடை பெயர் சொல்லா இருக்கறனால அங்க மிகுத்து நம்ம எழுதுறோம். இந்த விதி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா வன்தொடர் குற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகும். அது வந்து மென்தொடர், இது வந்து வன்தொடர். இதுல பாருங்க வருமொழி பெயர் சொல்லாக இருந்தாலும் வினை சொல்லாக இருந்தாலும் மிகும். அது வந்து வன்தொடர் குற்றியலுகரத்துல வருமொழி வந்து எப்படி பெயர் சொல்லா இருந்தாலும் சரி, வினை சொல்லாக இருந்தாலும் சரி நம்ம அந்த வல்லொற்றை மிகுத்து எழுதணும்னு சொல்றாங்க. இதுல எப்படி வன்தொடர் குற்றியலுகரமா அப்படின்னு பாருங்க. கேட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை நமக்கு கொடுத்திருக்காங்க. இட்டு வந்து வல்லெழுத்து. வந்து எப்படி இருக்கு? அது இட்டு கூட்டல் அந்த வந்து சவுண்ட் வந்து குறைஞ்சிருக்கு. ஈஸி தான். வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம் நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணவே தேவையில்ல. ஈஸி. கேட்டு அப்படின்னும் போது அங்க வல்லெழுத்து இருக்கா? வல்லொற்று இருக்கா? பக்கத்துல இருக்கா? அப்ப அது என்னது? வன்தொடர் குற்றியலுகரம். இப்போ கேட்டு கூட்டல் கொண்டான் அப்படின்னும் போது கோவுல என்ன இருக்கு? வல்லெழுத்து. அப்போ அந்த வல்லெழுத்து நமக்கு மிகுந்து வந்திருக்கு. கேட்டு கொண்டான். தேக்கு கூட்டல் செடி தேக்கு செடி. ஓகேங்களா? இங்கேயும் பாருங்க வல்லெழுத்து அதனுடைய சவுண்ட் குற்றிய லுகரம். குறுகி ஒலிக்கக்கூடிய உகரம் வந்திருக்கு. முன்னாடி என்ன இருக்கு? வல்லெழுத்து. அப்போ வன்தொடர் குற்றியலுகரம். பின்னாடி நமக்கு வல்லினம் வந்திருக்கு. அது மிகுந்து வந்திருக்கு.
ஓகேங்களா? இந்த 2 விதியும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புரியலன்னா கேளுங்க. மீண்டும் தெளிவா உங்களுக்கு சொல்லித் தரேன். இப்போ இதோட நம்ம வந்து வல்லினம் மிகுமிடங்கள வந்து முழுமையா பார்த்தாச்சு. அனைத்து விதிகளையும் பார்த்தாச்சு. ஒவ்வொரு பார்ட்ல எல்லா விதிகளையும் பத்தி தெளிவா குடுத்துருக்கேன். வல்லினம் மிகுமிடங்கள் அனைத்து விதிகளும் பார்த்தாச்சு. அடுத்த பகுதியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, வல்லினம் எங்கெங்கெல்லாம் மிகக்கூடாது அப்டின்றதுக்கு சில விதிகள் இருக்கு. அதைய அடுத்த பகுதியில பார்க்க போறோம். மீண்டும் அடுத்த பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.